அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழாசிரியரா. இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாதிரி வினாத்தாள் பார்க்கலாம். ஃபஸ்ட் பகுதி 1ல் 15 ஒன்வேர்ட் இருக்குது. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளி பெயரும் முறையே. இதோட ஆன்சர் ஏ, பாடிய கேட்டவர். இரண்டாவது மலர்க்கை தொகையின் வகை தேர்க. இது ஆன்சர் பண்பு தொகை. ஆன்சர் ஃபஸ்ட்டு ஏ. கைங்கிறது ஒரு உறுப்பு, மலருங்கிறது ஒரு பூ. மலர் போன்ற கையை குறிக்கிறதுனால இது ஆன்சர் பண்பு தொகை. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? ஆன்சர் இ, வானத்தையும் பேரொளியும். பகுதி 1ல் 15 ஒன்வேர்டு இருக்குது. 4வது ஒன்வேர்டு, தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கீச்சே வேளாண்மை என்னும் செருக்கு. இக்குறட்பாவில் இடம்பெறும் அடி எதுகை சொற்களை தேர்க. லா வந்தனால ஆன்சர் தாளாண்மை வேளாண்மை. இங்கு பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது டேஸ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஸ் வினைன்னு கேட்டிருக்காங்க. இங்கு பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது. நம்ம தெரியாத தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு ஒன்று தெரியாது, அதை தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இது அறியாவினா. நம்மளுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கிறோம், அறியாவினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொரு கூறுது. அதை சுட்டி காட்டுறதுனால ஆன்சர் சுட்டு விடை. அப்போது ஆன்சர் 3வது அறியாவினா சுட்டு விடை. ஏன்னா அங்கே பேருந்து நிற்குமாங்கிறத நம்ம தெரியாத தெரிஞ்சுக்கிறோம், தெரியாது, அதனால் அறியாவினா. அங்கே அதோ அங்கே நிற்குங்கிற சுட்டி காட்டுறதுனால ஆன்சர் சுட்டு விடை. இ ஆன்சர் அறியாவினா சுட்டு விடை தான் ஆன்சர். குழந்தை வந்தது. 6வது ஒன்வேர்டு, குழந்தை வந்தது என்ற எழுவாய் தொடரின் விழித்தொடரை தேர்க. விழித்தொடர்னாலே லாஸ்ட்டில் ஆச்சரியக்குறி இருக்கும். ஆன்சர் என்ன அப்படின்னா குழந்தையே வா. ஈ தான் ஆன்சர். குளிர்காலத்தை 7வது ஒன்வேர்டு, குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்களை தேர்க. ஆன்சர் இ. 3வது குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். 8வது மேன்மை தரும் அறம் என்பது. ஆன்சர் ஏ. அதான் ஆன்சர். கைமாறு கருதாமல் அறம் செய்வது. காசி கண்டம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா அந்த நகரத்தை பற்றி சொல்கிறது தான் நூல். காசி நகரத்தின் 3வது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமானூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன குறிக்கும் அப்படின்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படிங்கிறது அந்த செய்தி உணர்த்துறாங்க. 10வது கொஸ்டின். 11வது உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. ஆன்சர் ஆ. பாடலை படித்தும் பின்வரும் வினாக்களுக்கு விடைத்திறன் கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா புக்கில் உள்ள எல்லா பாடலுமே பார்த்துக்கோங்க. இப்படி கொடுத்து ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க. எல்லா பாடல் வரிகளையும் படுத்துக்கோங்க. அதை எழுதிய ஆசிரியர் பெயர் தெரிஞ்சுக்கோங்க. இதில் நடந்தலை உலகம் வலை நேமியோடு முல்லைப்பாட்டு கேட்டிருக்காங்க. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா நப்போதனார். முதல் பாவம் பாடல் இடம்பெற்ற நூலை தேர்க. இது என்ன நூல் அப்படின்னா என்ன பாடல் அப்படின்னா முல்லைப்பாட்டில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. ஆன்சர் முல்லைப்பாட்டு. நனந்தலை உலகம் என்பதன் சரியான பொருள் தருக அப்படின்னா நனந்தலை உலகம்னா பெரிய உலகம்னு அர்த்தம். பெரிய அப்படின்னா அகன்றன்னு அர்த்தம். அகன்ற உலகம் தான் ஆன்சர். தடக்கை இச்சொல்லின் இலக்கண குறிப்பை தருக. தடக்கை அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். பாடலின் ஆசிரியர் தேர்வு செய்க. இப்போ இது நம்ம முல்லைப்பாட்டுன்னு தெரிஞ்சுக்கிறோம். நனந்தலை உலகம்ங்கிறது முல்லைப்பாட்டு. இதை எழுதியவர் யார் அப்படின்னா நப்பூதனார். இதை தான் கேட்டிருக்காங்க. பாடலின் ஆசிரியர் தேர்க நப்பூதனார் இருக்கார். ஆன்சர் ஆ ஆன்சர். ஃபஸ்ட்டு இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு. நனந்தலை உலகம் அதிலிருந்தே ஒரு பாடலை படிச்சிங்க அப்படின்னா அதில் உள்ள பொருளை தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா ஒன்வேர்டு எழுத முடியும். ஒவ்வொரு இதுக்குமே என்ன மீனிங் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. தடக்கை இச்சொல்லின் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். பாடலின் ஆசிரியர் நப்போதனார். பகுதி 2ல் 1 மார்க் இருக்குது. மதிப்பு 18 மார்க் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் 4 ஒன்வேர்டு எழுதணும். தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக.
விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்கும். அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை உருவாக்குகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலர்வது குறிஞ்சி. 18வது வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் ம.பொ.சி. என்பதற்கு சான்று தருக. பின்வருவனவற்றுள் கூரான ஆயுதம் எது என்று சென்னா போதையார் கூறுகிறார். ஏன் என்பதை விளக்கு. பெரிய கத்தி, இரும்பு ஈட்டி உழைத்ததால் கிடைத்த ஊதியம் வில்லும் அம்பும். 20வது செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத் தொடர்களாக எழுதுக. முயற்சி என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. 6 கொஷினில் நம்ம ஒரு 4 கொஷின் எழுதணும், 2 மார்க். அதுக்கப்புறம் பிரிவு 2 பிரிவு 2ல் 7 கொஷின் கொடுத்து 5 கொஷின் எழுதணும். இதுவும் 2 மார்க் தான். கலைச்சொல்கள் நல்லா படிச்சுக்கோங்க. பகுபத உறுப்பினர்கள் ஒவ்வொரு செயல் பின்னாடி இருக்கும். மயங்கிய அப்படிங்கிறதுல பெயரச்சம். இரு சொற்களை பிரித்தெழுதுக நல்லா பார்த்துக்கோங்க. கலை சொற்கள் படிச்சுக்கோங்க. வேங்கு என்பதின் தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. அந்த வேறுபடுத்துக்கு எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. 1 வேர்டு புக் பேக் பின்னாடி தரவாக படிச்சுக்கோங்க. பகுதி 3 மதிப்பெண் 18 மார்க் கேட்டிருக்காங்க. இதில் 3 கொஷின் கொடுத்து 2 எழுதுனா காணும். 3 மார்க் கொஷின். பிரிவு 2ல் இதுலேயும் 2 வினா எழுதுனா காணும். 3 கொடுத்து 2 எழுதுனா காணும். லாஸ்ட் வினா கட்டாய வினா இருக்கும். இந்த எல்லாருமே மனப்பாடப்பட்ட நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. பிரிவு 3ல் அப்புறம் இலக்கணம் கொஷின் 3 கொடுத்து 2 எழுதணும். அணி உங்கள் புக் பேக் பின்னாடி இருக்க அணி நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பொருளல் அவரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருளை திருக்குறளில் பயின்றும் அணியை குறிப்பிட்டு விளக்க. அந்த திருக்குறள் அணி எழுதணும். புக் பேக் பின்னாடி அணி இருக்கும். இலக்கணத்தை நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே அப்புறம் அழகீட்டு வாய்ப்பாடு ஒரு திருக்குறள் கொடுத்து கண்டிப்பாக நம்ம அதை எழுதணும். பகுதி 4 இதில் இது 5 மார்க் கொஷின். 5 கொஷின் எழுதணும். அல்லது உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 கொஷின் கொடுத்து 1 எழுதணும், 2 கொஷின் கொடுத்து 1 எழுதணும். உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. கொஷின் பார்த்துக்கோங்க. புக் பேக் காட்சி கண்டு கவிஞர் எழுதுங்கிறது நல்லா படிச்சுக்கோங்க. எல்லா புக் பேக்கில் உள்ள எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒரு படியும் கொடுத்துருக்காங்க. எல்லா கற்றையும் படிச்சுக்கோங்க, படியும் படிச்சுக்கோங்க. மொழிபெயர்ப்பு புக் பேக் பின்னாடி இருக்கும். அதுவும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அல்லது ஒரு 5 மார்க் கொஷின் 5ன்னு எழுதணும். ஆனால் சாய்ஸ் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. பகுதி 5 8 மார்க் கொஷின். சாய்ஸ் இருக்குது, ஆனால் 3 கொஷின் எழுதணும். நீங்களாம் எழுதுகிற மாதிரி கூட இருக்கும். நீங்கள் நல்லா எதுக்கும் தயாராக தேர்வுக்கு செல்லுங்கள். 43வது நீங்கள் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குது. 44வது அழகிரி சாமி இன் ஒருவர் இருக்கிறார் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதணும். அல்லது ராமானுஜர் நாடகத்தை கேட்டிருக்காங்க. 45வது பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கட்டுரை சிறுகவிதை கவிதை நூலுக்கான மதிப்புரை கேட்டிருக்காங்க. எல்லா கட்டுரை கடிதம் விண்ணப்பம் எல்லாமே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாலை பாதுகாப்பு என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. எல்லா கட்டுரையுமே நீங்கள் ரொம்ப படிக்காட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சமா எழுதுறதுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. எப்படி ஓனாக கேட்டால் கூட தெரிஞ்சுக்க மாதிரி படிச்சுக்கோங்க. முன்னுரை முடிவுரை போட்டு உள்ளடக்கம் 8 மார்க் கொஷின் உள்ளடக்கம் போட்டு முன்னுரை முடிவுரை உள்ள கண்டென்ட் எல்லாமே நீட்டாக பாக்ஸ் போட்டு காமிச்சிருங்க தனியாக. அப்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு எழுதுவேன். லாஸ்ட் பகுதி 5 8 மார்க் கொஷின் 3 கண்டிப்பாக எழுதணும். எல்லா கொஷினுக்குமே உள்ளடக்கம் போட்டு எழுதுங்க. முன்னுரை முடிவுரை போட்டு உள்ள கண்டென்ட் வர மாதிரி 4 லைன். சரி, ஓகே, நன்றி, வணக்கம். பகுதி 5 8 மார்க் கொஷின். சாய்ஸ் இருக்குது, ஆனால் 3 கொஷின் எழுதணும். நீங்களாம் எழுதுகிற மாதிரி கூட இருக்கும். நீங்கள் நல்லா எதுக்கும் தயாராக தேர்வுக்கு செல்லுங்கள். 43வது நீங்கள் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குது. 44வது அழகிரி சாமி இன் ஒருவர் இருக்கிறார் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதணும். அல்லது ராமானுஜர் நாடகத்தை கேட்டிருக்காங்க. 45வது பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கட்டுரை சிறுகவிதை கவிதை நூலுக்கான மதிப்புரை கேட்டிருக்காங்க. எல்லா கட்டுரை கடிதம் விண்ணப்பம் எல்லாமே படிச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் சாலை பாதுகாப்பு வந்து என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. எல்லா கட்டுரையுமே நீங்கள் வந்து ரொம்ப படிக்காட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சமா எழுதுறதுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. எப்படி ஓனாக கேட்டால் கூட தெரிஞ்சுக்க மாதிரி படிச்சுக்கோங்க. முன்னுரை முடிவுரை போட்டு உள்ளடக்கம் 8 மார்க் கொஸ்டின் உள்ளடக்கம் போட்டு முன்னுரை முடிவுரை உள்ள கண்டென்ட் எல்லாமே நீட்டாக பாக்ஸ் போட்டு காமிச்சிருங்க தனியாக.